அப்போ நீங்கள் கவனிக்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பாவ மன்னிப்புக்காக தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். என்னுடைய பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரனையே ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் நியாய தீர்ப்பு என்பது அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது அப்படின்னா இனிமே வரப்போறது தான் நியாய தீர்ப்பு. அது ரொம்ப மோசமானது. அது அழிவு, வேதனை, துக்கம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தின் மூலமாக உண்டாக்கி வைத்து இந்த பூமியில பெற்றுக்கொள் என்று அவரே இறங்கி வந்து இந்த வேலையை செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த சுபாவத்துல மாற்றத்தை இங்கேயே என்ன பண்ணி ஆகணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் எபேசியர்கள் நிருபத்தில் அப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. இப்ப நம்ம யாராருக்கும் ஏற்றபடி வாழ்றதெல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. இப்ப நீங்க யாராவது ஒரு ஆளை பார்க்கலாம், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம். அந்த அவங்களா அப்படித்தானே இருக்காங்க, அவங்களா இப்படித்தானே செய்யறாங்க, இவங்களா இப்படித்தானே பேசுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏற்றபடி எப்படின்றத வேதத்தில் எழுதி வைச்சார். ஆமா இல்லைங்களா? வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள்